லட்சங்கள் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணணும் இதெல்லாம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்கவங்களுடைய வசதி தராதாரத்த பொறுத்தவரையும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கோயிலுக்கு போறார். அவர்கிட்ட காசு கம்மியா இருந்தா என்ன பண்ணுவாரு? 2 பழம், ஒரு வெத்தலை பாக்கு, தேங்காய் இத வாங்கிட்டு சாமிக்கு ஒரு நெய் தீபம், ஒரு 2 தீபம் வாங்கிட்டு போவார். ஒருத்தர்ட்ட ரொம்ப காசு இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு? 16 பழம், 2 தேங்காய், சாமிக்கு பிரம்மாண்டமான மாலைகள் இதெல்லாம் வாங்கி செலவு பண்ணுவாங்க. அவங்கவங்க வசதிக்கு தகுந்தாற் போல செய்யக்கூடிய விஷயம் தான். பரிகாரங்கிறது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தெய்வத்துக்கு நம்ம செய்யறதுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருகம்புல்ல குணமாகிற வியாதி கூட இருக்கு. ஒரு இப்ப அருகம்புல்ல குணமாகிற வியாதிகள் இருக்கு. அது இல்லாம இப்ப சபரிமலை ஐயப்பன் கோயில் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாலை போட்டிருக்கார். வீட்டுல வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் மாலை போட்டிருந்தார். மிக பிரம்மாண்டமான பஜனை வச்சார். ஒரு 1000 சாமிகளை கூப்பிட்டு அன்னதானம் போட்டார். அங்கேயும் ஐயப்பன் தான் வருவார். ஒரு ஏழைய ஒரு சின்ன குடிசை வீடு, ஒரு விவசாயி அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 சாமிகளை கூப்பிட்டு வருஷம் போகிறேன்னு சொல்லி அன்னதானம் போட்டால் நாங்கள் போய் வந்து கலந்துக்கிட்டோம். அவர் வீட்டுக்கு ஐயப்பன் தான் வராரு. நம்மளுடைய மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம்னு வச்சுக்கோங்களேன்.